தொழிலாளர்கள் பாரதி, ஜினோவா, கீதா, வசந்தி ஆகிய 4 தொழிலாளர்கள் 12வது நாட்களாக இன்றைக்கு உண்ணாநிலையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த உண்ணாநிலை என்பது சாதாரணமாக வரலாற்றில் அறியப்பட்டிருக்கிற உண்ணாவிரதங்களைப் போல இந்த தொழிலாளர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த உண்ணாவிரதம் அல்ல. வரலாற்றில் நாம் இவர்களுடைய உண்ணாவிரதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வரலாற்றில் நடந்த சில உண்ணாவிரதங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய புரட்சிக்கு, இந்திய விடுதலைக்கு அல்லது இந்திய சுதந்திரத்திற்கு காரணமாக இருந்த, இன்றைக்கும் புரட்சிகர கனவுகளுக்கு காரணமாக இருக்கிற பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, ஜெயன் தாஸ் அங்கம் வகித்த இந்திய சோசியலிச குடியரசு இராணுவம் சில இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதனால் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஜெயன் தாஸ், ஜஞ்சிதர்நாத் தாஸ் என்று கூறுவார்கள், அந்த தோழர் சிறையினுடைய உரிமைகளுக்காக எங்களுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு வழங்குவது போல உணவை வழங்க வேண்டும், எங்களுக்கு சிறையில் சில உரிமைகள் வேண்டும், எங்களுக்கு நாங்கள் அவமதிப்பாக நடத்தப்படக்கூடாது, எங்களுக்கு படிக்க புத்தகம் வேண்டும் என்பதாக பகத்சிங் உள்பட தோழர்கள் லாகூர் சிறையிலே உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார்கள். அதிலே ஒரு தோழர் தான் ஜெயன் தாஸ். 29 நாட்கள் அவர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு சிறையிலேயே இறந்து போகிறார். இன்றைக்கு சிறையில் சில உரிமைகள் கிடைத்திருக்கிறது என்றால் ஸ்டாலின் அவர்கள் எமர்ஜென்சி காலகட்டத்தில் சிறைக்கு சென்றிருப்பார். அங்கே அவருக்கு சில தாக்குதல்கள் நடந்தன. ஆனால் அவர் அப்போது அனுபவித்த அந்த உரிமைகள் கூட ஜெயன் தாஸ் அவர்களுடைய உண்ணாவிரதத்தினால் கிடைத்தது. ஸ்டாலின் அவர்களுடைய திமுக சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தினார்களே, அந்த உரிமை கூட பகத்சிங்குடைய தோழர்கள் ஜெயன் தாஸ் போன்றவர்கள் நடத்திய போராட்டத்தினால் விளைந்தது. அது மட்டுமல்ல தோழர்களே, இங்கே உண்ணாவிரதம் இன்றைக்கு தமிழ்நாடு என்று பெயர் பெற்றிருக்கிறதே, இதுவும் மற்ற போராட்டங்களால் விளைந்தது மட்டுமல்ல, அதற்கு முக்கியமாக தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்கே உண்ணாவிரத போராட்டம் முக்கிய காரணம். 1950ஆம் ஆண்டு காலம் இந்தியாவினுடைய மாநிலங்கள் எல்லாம் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பொழுது, அப்பொழுது இந்த தமிழ்நாட்டிற்கு பெயர் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாநிலம், மெட்ராஸ் மாகாணம். அப்போது 1956ஆம் ஆண்டு செங்கர்லிங்கனார் மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்பதாக அவர் 76 நாட்கள் தமிழ்நாட்டிலே உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இருந்தார். அந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடாக பெயர் பெற்றது. அது மட்டுமல்ல தோழர்களே, திலீபன் இன்றைக்கு நாம் எல்லாம் நேற்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூர்ந்து அங்கே தமிழ் தேசிய இயக்கத்தை நினைவு கூர்ந்த நிகழ்ச்சியெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தமிழ் தேசிய இயக்கத்தின் ஒரு தொடக்க கட்டமாக அமைந்தது தோழர் திலீபன் அவர்களுடைய உண்ணாவிரதம். 12 நாட்கள் தண்ணீர் குடிக்காமல், உணவு அருந்தாமல் அவர் அந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட பொழுதுதான் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் அங்கே விடுதலை புலிகளாக பெரும் பாய்ச்சலாக தேசிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதன் பிறகு இங்கே MK காந்தி அவர்கள், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் மத நல்லிணக்கத்திற்காக பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார். அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்து இஸ்லாமியர் நல் உறவுக்காக உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார். நாம் அந்த உண்ணாவிரதத்தை எடுத்துக்கொள்வோம். அப்படி அதனால்தான் RSS அவரை சுட்டுக் கொண்டார் என்பதெல்லாம் வேறு கதை. ஆனால் காந்தியினுடைய உண்ணாவிரதம் இந்த நாட்டில் முக்கிய பாத்திரம் வகித்தது என்பதுதான் உண்மை. அப்படி இந்த உண்ணாவிரத போராட்டங்கள்
வரலாற்றில் முக்கிய பாத்திரம் வகித்திருக்கிறது. அந்த வகையில் தோழர்களுடைய இந்த 4 பெண் தோழர்களுடைய உண்ணாவிரதம் என்பது நாளைய இந்திய வரலாற்றில், நாளைய தமிழக வரலாற்றில் நிச்சயம் பொன் எழுத்துக்களால் இவர்களுடைய உண்ணாவிரதம் பொறிக்கப்படும், உண்ணாவிரத போராட்டம் பொறிக்கப்படும். தோழர்களே, இன்றைக்கு உலகத்துல நம்ம மட்டும் போராடல, உலகத்துல பல பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல கர்நாடக அரசு பெங்களூர்ல தூய்மை தொழிலாளர்கள் போராடினாங்க. போராடினதுடைய விளைவா ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்களை பெங்களூர் மாநகராட்சி, பக்கத்தில் இருக்குது பெங்களூர் மாநகராட்சி, கர்நாடக அரசாங்கம் அவர்களை ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தார்கள். பிஜேபியை எதிர்க்கிறோம் சொல்றீங்களே, அங்க செய்யறாங்களே, நீங்க என்ன செய்யறீங்க? தமிழ்நாடு முதல்வரே, பெங்களூரு மாநகராட்சியில் கர்நாடக அரசால் முடிகிறது, தூய்மை தொழிலாளர்களை அவர்கள் பணி நிரந்தரம் செய்கிறார்கள், நீங்கள் ஏன் செய்யவில்லை? இத்தனைக்கு போய் பாருங்க, பெங்களூர் சென்னையோட சுத்தமா இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்களா, சுத்தமா இருக்கும். ஏன்? அங்க தனியார் கட்டவில்லை, அரசு ஊழியர்கள் அந்த பணியை செய்யறாங்க. அதனால அங்க சுத்தமா இருக்கு. இங்க மேலும் சுத்தமாகுதுன்னா இங்க விடணும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு பல உலக நாடுகளில் போராடி கொண்டு வராங்க. இங்க தூய்மை தொழிலாளர்கள் பங்களாதேஷ்ல போராடுறாங்க, மற்ற நாடுகள் லத்தீன் அமெரிக்காவில் போராடுறாங்க, நாம் இந்தியாவில் போராடுறோம். ஆனால் எந்த தொழிலாளரும் இதுவரையில் இந்த தொழிலாளர்களை போன்று 12 நாட்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்தது கிடையாது. உலகம் முழுக்க பல்வேறு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலாளர்கள் தான் உலக தொழிலாளர்களுக்கு முன்னணியாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு நம்ம மோடி சொல்லுவாரு, ஒன்று நம்மளை கடவுளாக்கிடுவாங்க. 2019ஆம் ஆண்டு கும்பமேளா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போது அங்கே இருந்த தூய்மை தொழிலாளர்களுடைய கால்களை கழுவினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நீ காலெல்லாம் கழுவுவானாங்கய்யா, எங்க பணியை நிரந்தரமாக்குங்க, எங்க காலை கழுவுவானா, காலை கழுவி கடவுளாக்க வேணாம், எங்களை பர்மனன்ட் ஆக்குங்க, அது போதும், கடவுளாக்க வேணாம். அவராவது காலை கழுவியாவது நடிச்சாரு. இவர் என்ன பண்றாரு? பேச்சுவார்த்தைக்கு தானங்க கூப்பிட்டோம், நாங்க வந்து பேசுங்க, எங்க கிட்ட பேசத்தானே கூப்பிட்டோம், அதுதானே ஜனநாயகம். எங்கிட்ட பேச கூட்டம், ஆனால் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூட தயார் இல்லை அப்படின்னா அப்ப உங்க மனசில் சாதியம் இருக்கிறது என்பதுதானே பொருள். இங்கே போராடுகின்ற தொழிலாளர்கள் 90% பேர், 95% பேர் அருந்ததியர்கள், ஆதி திராவிடர் என்கின்ற சாதிய பார்வை தானே இந்த முதலமைச்சருக்கு இருக்கிறது. அவர் ஊர் தெரு அரசியலை தானே செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சேரி ஜனங்களை பார்த்தால் ஒரு ஒவ்வாமையாக இருக்கிறதோ என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது. கடைசியாக தோழர்களே, இன்றைக்கு உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் என்கின்ற கோட்பாடு உலகம் முழுக்க இருக்கிற உலக முதலாளிகள், தனியார் முதலாளிகள் தாராளமாக உலக நாடுகளை சுரண்டலாம் என்பதுதான் உலகமயம், தனியார் மயம், தாராளமயம். அந்த உலக வர்த்தக கழகத்தில் 1991ஆம் ஆண்டு இந்திய அரசு இணைந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய போராட்டமும். அவன் என்ன பண்ணிட்ட, எல்லாத்துக்கும் தனியார் கொடு அப்படின்னு சொல்லிட்டான். இன்றைக்கு நம்முடைய நிலங்கள், விவசாய நிலங்கள் இன்றைக்கு வெளிநாட்டு முதலாளி, தனியார் முதலாளி விழுங்கி கொண்டிருக்கிறான். நம்மளுடைய காடுகளை, அங்கே பழங்குடியின மக்களை கொன்று குவித்துக் கொண்டு நம்முடைய காடுகளை அவன் விழுங்கி கொண்டிருக்கின்றான். இங்கே தொழிற்சாலைகளிலே தொழிற்சங்க உரிமைகள் மறுக்கப்பட்டு தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறான். அதனுடைய மேலும் விளைவுதான் 4 தொழிலாளர் சட்டங்கள். அப்படி இன்றைக்கு இந்த மற்ற இந்தியாவுடைய மற்ற தொழிலாளர்கள், மற்ற உழைக்கும் வர்க்கங்கள் இன்றைக்கு இந்த தூய்மை தொழிலாளர்களுடைய போராட்டத்தை அது அவர்களுடைய போராட்டமாக மட்டுமே பார்க்காமல், அப்படி பார்த்தால் உன் நிலம் உங்கள்கிட்ட இருக்காது. விவசாயிகளே, நீங்கள் இந்த தொழிலாளர் போராட்டத்தை அவர்கள் போராட்டமாக மட்டும் பார்த்தால் உங்களுடைய நிலம் உங்கள் கையில் இருக்காது. தொழிலாளர்களே, ஆலை தொழிலாளர்களே, இது தூய்மை பணியாளர் போராட்டம் மட்டும்தான் என்று பார்த்தால் ஆலையில் உங்களுக்கான உரிமைகள் இருக்காது. சிறு வணிகர்களே, இது தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்று பார்த்தால் உங்கள் கடை உங்களிடம் இருக்காது, அனைத்தும் கார்ப்பரேட்டிடம் இருக்கும், அனைத்தும் உலக தனியார்களிடம் இருக்கும். ஆகையால் இந்த தனியார் மயத்தை எதிர்த்து தூய்மை பணியாளர்களுடைய நிரந்தர வேலைக்காக நாம் போராடுவோம், குரல் எழுப்போம், ஒன்று திரள்வோம். அந்த வகையில் அம்பேத்கர் பொது உடைமை முன்னணி இந்த போராட்டத்தோடு என்றும் துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.